எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. இப்போ நம்ம பார்க்க போகிற பாட்டு டூவல் பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம பூயாரும் கலவெடி கோகுலம் வந்து கலைச்சிருப்பாங்க. சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. டூவல் பெர்ஃபார்மன்ஸ்ல சீசன் 6ல் வந்த பாட்டு சூப்பராக இருக்கும். அதுதான் நாம இப்போ பார்க்க போறோம். சூப்பரா வாங்க பார்க்கலாம் வீடியோவை. தீபாவளி சீசனு நீ அமுங்கி போன பசனு கத்து தர டியூசன் இதுக்கான போய் போசனு நீ இருக்கிற கொஞ்சம் நீ இருக்கிற கொஞ்சம் கல்லாய் பண்டா வைடா 1 2 3 4 தீபாவளி சீசன் அம்மிக்கு போன பசனு கத்து தர டியூசன் நான் கத்து தர டியூசன் போட்டி போட்டு பாண்டி கல்லா ஸ்ட்ரைட்டா நீ இருக்கிற கொஞ்சம் உன்னை கல்லாய் பண்டா வைடா உன்னை கல்லாய் பண்டா வைடா சைலண்டா இருக்கிறன்னு மொக்க தட்ட பாத்தியா போயாரு எப்படின்னு கேட்டியா மஞ்சா பண்ணி பாடுவேன் கல்லர் வட்டி பாண்டிக்கு கலர் வேண்டி ஆட்டெல்லாம் தீபாவளி சீசனு நீ அம்மிக்கு போன பசனு கத்து தர டியூசன் நான் கத்து தர டியூசனு பொங்கலாம் வடை சாம்பாரம் என்னென்னலாம் சொல்லிக்கிறாங்க பாருங்க. இந்த பாட்டு லிரிக்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி பாட்டு கானால மட்டும்தான் வரும். வாங்க பார்க்கலாம். மேல போய் வெடிப்பியா போட்டு போனால இந்த புயர் எடுத்த பிடிப்பியாடா பாண்ட தெரியல பூவ யாரு உனக்கு நான் மைக்க பூச்சி பாண்ட வந்தா குசுமிடா நீ எனக்கு தலையில பாய் தையா கலர் வேடி நம்பு போனா வாங்க மாட்டான் யாரோ தம்பி. தீபாவளி சீசன் முஞ்சாலே வாங்க மாட்டான் யாரோ நம்பு போனா வாங்க மாட்டான் யாரோ. பாடு லைஃப் ஸ்டைலே மாறும். போட்டிகா நான் பாட நினைச்சா இறங்கிட வேண்டிப்பா. சிங்கர்னா சிங்க போல பாடனண்டா பாஞ்சி. நீ உனக்கு பாட்டு போட்டிதானா இதுக்கு பேரு போட்டிதானா? இது பாடத்துல சூப்பரா பாடி இருக்காரு. கையில உண்டா மஜா பண்ணி பாடுவேன். நான் தான் கல்லறு வட்டி பாண்டிக்கின்னு ஆடுவேன். கலர் வேட்டி ஏண்டா மாட்டுவான் கலர் வேட்டி ஆட்டை எல்லாம் தீபாவளி சீசனு நீ அம்மிக்கு போன பசனு நான் கத்து தர டியூசன் நான் கத்து தர டியூசனு 6 வயசுல கத்துனாலாம் நம்ம போயாரு. 6 வயசுலயே கத்துக்கினாலாம் நம்ம போயாரு. இந்த கானா பாடலுக்கு நம்ம சூப்பர் சிங்கர்ல நிறைய இடம் இருக்கு. இந்த ஸ்டேஜை பயன்படுத்தி கானா சிங்கர்லாம் உள்ள வந்து பாடி நிறைய அவார்டு வின் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். கடைசியா போட்டிக்கானா என்ன ஒன்னா திட்டிக்கிட்டான். கடைசியா போட்டிக்கானா என்ன ஒன்னா திட்டிக்கிட்டான். கடைசியா போய நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இந்த பாட்டை முடிச்சுக்கிட்டாங்க. Look at the
கடைசியா இந்த திணிக்கு என்னன்னா பாடினாங்க. அது நல்லா இருந்துச்சு எல்லாருக்கும். அவனுக்கு நம்மளை பத்தி எதுவும் தெரியல, அவனுங்களுக்கு தான் கழுவி ஊத்திக்கிட்டாங்க. என் பேர் வந்துச்சு மேடம், அந்தோனிதாசன் சொல்றாரு. ஒண்ணுமே புரியலையே சித்ராமா, இது என்ன பாட்டு அப்படின்னு கேக்குறாங்க. சும்மா இருக்கு மேடம், இதுதான் இப்பதான் ட்ரெண்ட், பயங்கரமா போகும் தமன்னு சொல்றாரு. ஒண்ணும் இல்ல, சும்மா டைம் பாஸ். நான் லிரிக்ஸ்ல அம்மாக்கு புரிய வைக்கிறேன். பாத்தீங்களா, கரெக்டா சொன்னல. என்ன போட்டி போட்டு அது என்னம்மா கண்ணு சௌக்கியமா, அந்த பாட்டு அப்படி கானவாக்கிட்டீங்களா, பயங்கரமா. அந்த மாதிரி இருந்தது உங்களோட. என்ன அந்த லிரிக்ஸ், என்ன பாட்டு என்ன லிரிக்ஸ் அப்படின்னு சித்ரா அம்மாவை கேட்டுப்பாங்க. அவங்களும் பாடி இருப்பாங்க சின்னதா. நல்லா இருந்துச்சு இந்த பாட்டு. அது ஒரு சத்துமாவு மேடம். அதுதான் மக்களே, இன்னொரு வீடியோல பார்ப்போம். இப்போ வந்து சூப்பர் சிங்கர்ல நிறைய பேர் வராங்க. இந்த வாட்டி இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கானா சிங்கலா மெலோடியன் வந்திருக்காப்புல. அவர் வந்து செங்கல்பட்டுல இருந்து வந்திருக்காப்புல. சரி பார்க்கலாம். நாட்டுப்புற கலைகளையும் சரி சுத்தி ரசிகர்களை உட்கார வச்சு நடுவுல தேங்க்யூ. கலைஞர்கள் எல்லாமே அந்த இடத்துல அந்த மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா முடிவு பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி நீ நானும் ஃப்ரெண்டு